தமிழகம் முழுவதும் கடும் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 100 டிகிரியை தாண்டி வெப்பநிலை இருந்து வரக்கூடிய நிலையில் இந்த வெயில் நிலவக்கூடிய சூழலில் பொதுமக்கள் எதுபோன்று தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பது குறித்து பேசுவதற்காக நம்முடைய தொற்றுநோய் சிறப்பு மருத்துவர் கிருபா நம்முடைய இருக்கிறார். நம்ம அவரிடம் பேசலாம். மேடம் வணக்கம். இந்த கடுமையான வெயில், இந்த வெயிலை சமாளிப்பதற்கு பொதுமக்கள் என்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்? வெயிலோட தாக்கம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் எல்லா மாநிலங்களுமே அதிகமாக இருக்கு. ஸோ முதல்ல இது யாரெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ்னு நம்ம சொல்லக்கூடிய, அதாவது குழந்தைகள் பருவமும் மற்றும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் பெரும்பாலும் இது பாதிக்கும். அப்படி பாதிக்கும் போதும் இது நமக்கு பிற நோய்கள், அதாவது நம்ம சுகரோ இல்லை ப்ரெஷரு இல்லை வேற எதுக்காவது மெடிசன் இதுக்காக தொந்தரவுக்காக மருந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது அதிகமாகவே பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதை முதல்ல நமக்கு இதோட அறிகுறிகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெயில் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற சமயத்தில் பெரும்பாலும் நமக்கு சோர்வடைகிறது, இல்லை அப்படின்னா தாகம் அதிகமாக எடுக்கிறது, இல்லைன்னா மனக்குழப்பம் மாதிரி வருது, கன்ஃபியூஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அது தலை சுற்றல் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி இது விஷயத்தில் நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைனா ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கும்போது திடீர்னு மயக்கம் வருது. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் மூலமாக இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸை நம்ம மெயின்டைன் பண்றது. ஸோ தண்ணியை அதிக அளவில் குடிக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு வெயில்ல வெளியில ரொம்ப போகாம இருக்கிறது. அப்படி போக வேண்டிய கட்டாயம் இல்லை சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களோட க்ளோதிங்கை நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசான உடைகள், காட்டன் உடைகள் அணியிறது, இல்லைன்னா அரக்கை சட்டை அந்த மாதிரி இது. பட் வெயில்ல நமக்கு ஏன்னா ஸ்கின் டிசீசஸ் நமக்கு டேன் ஆகிறதுக்கு உண்டான இதுவும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சன்ஸ்கிரீனை லிபரலா போட்டுக்கிறது. இது பண்றது மூலமா நமக்கு மெயினா இந்த தொந்தரவுகள்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்க முடியும். இப்ப வயதானவர்கள் என்ன மாதிரியான, ஏன்னா காலையில வாக்கிங் போவாங்க, இப்போ வெயில் காலையில நேரத்துல அதிகமா இருக்கு, அந்த மாதிரி நேரத்தில் வயதானவர்கள் இந்த வெயில எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு? வாக்கிங் கண்டிப்பா அவங்களோட ரொட்டீன் இதுல ஒரு முக்கியமான இதுவா இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு 6 மணிக்கு முன்னாடி, அதாவது வெயிலோட தாக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போறது ப்ரிஃபரபிள். அதே மாதிரி போகும்போது கண்டிப்பா கூட ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று எடுத்துட்டு போறதும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு சடனா இந்த மாதிரி மயக்கம் வந்தது, குழப்பம் மாதிரி வந்தது அப்படின்னா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதே நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கும். ஸோ அதனால அவங்களோட ஐடென்டிட்டி, அதாவது அவங்களோட பேரு, விலாசம், கான்டாக்ட் நம்பர், அந்த ஸ்லிப்பை எப்பவுமே அவங்க கையில வச்சுக்கிறதும், கூடவே ஒரு தண்ணி பாட்டில் வச்சுக்கிறதும், ஃப்ரீக்வெண்டா கேப் எடுத்து ஒரு மாதிரி எக்ஸாஷன் ஆகாம பாத்துக்கிறது ரொம்ப அவசியம். முடிஞ்சதுன்னா கூட யாராவது துணைக்கு கூட்டிட்டு போறது எப்பவுமே சேஃபா இருக்குங்க. யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜீன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஆடைகள், இறுக்கமான ஆடைகள் எப்பயுமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அணியக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில இந்த மாதிரி ஆடைகள் அணியலாமா கூடாதா? என்ன மாதிரியான ஆடைகள் அணியணும்? முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ், அதாவது டைட் அவுட்ஃபிட்ஸ் நம்ம சொல்லக்கூடியதும் பிளஸ் இந்த ஜீன் மெட்டீரியல் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உடல் உஷ்ணத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஸோ இது மோஸ்டா குளிர்காலத்துல நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த டைம்ல கண்டிப்பா நம்மளோட உடலோட உஷ்ணத்தை இது அதிகப்படுத்துங்கிறதுனால ப்ரிஃபரபிளி காட்டனா ஒரு லூஸ் ஃபிட்டா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதுல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த வெயில்னால அந்த உடல் கருக்கிறது, குறிப்பா இந்த வெயில்னால இந்த முகம் கருத்து போறது, இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். இது போன்றதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒன்னு, வெயில்ல போக வேண்டிய அவசியம் கட்டாயம் இல்ல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. அப்படி இன்கேஸ் நம்ம வெளியில போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லா நம்ம சன்ஸ்கிரீன்ஸ் அப்ளை பண்றதும் பிளஸ் முகக்கவசம் அதை போடுறது கூட இதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்ல அப்படின்னா ஹேண்ட் கிளவுஸ், லென்ஸ் ஸ்லீவ்ஸ் மாதிரி போடுறது. அண்ட் இதையும் தாண்டி ஹைட்ரேஷன் கண்டிப்பா இன்க்ளூடிங் ஸ்கின் கேருக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ தண்ணி நிறைய குடிக்கிறது, ஜூஸ் நிறைய குடிக்கிறது, இளநீர் மாதிரி நிறைய குடிக்கிறது, ஃப்ரூட் ஜூசஸ் அண்ட் நமக்கு வெஜிடபிள் ஜூஸுமே ஸ்கின்னோட டெக்ஸ்டரையோ டோனையோ மெயின்டைன் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது இந்த டைமிங்ல வரக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்யணும்? இதே தாங்க. ஏன்னா நமக்கு ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் இவ்வளவு நேரம் நம்ம என்ன பேசினோமோ அதோட மேக்சிமம் வீரியத்தை நமக்கு சொல்றது தான் மெடிக்கல் டேர்ம் தான் நமக்கு ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வெப்பநிலை 104 டிகிரிக்கு மேல போகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல நான் சொன்ன மாதிரி நமக்கு அவங்களுக்கு தலை சுத்தல் வருது, மயக்கம் வருது, இது எல்லாமே. இது எதனால நமக்கு அபாயம் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த ஹீட் ஸ்ட்ரோக் நமக்கு வரும்போது மற்ற உடல் உறுப்புகளும் நமக்கு இதுல பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், அதனால உயிராபத்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இதனால கிட்னி சேதமடைகிறது, அதே மாதிரி மசில் டேமேஜ் ஆகுது, ராப்டோமைலோசிஸ் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன் வரும். அப்படிங்கறதுனால தான் நம்ம இதை கேர்ஃபுல்லா ஏர்லியரா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இதுக்காக ட்ரீட்மெண்ட்டோ இல்ல மெடிக்கல் கேரோ சீக் பண்ண வேண்டியது இருக்கும்.
இப்போ குழந்தைகள், அந்த பச்சிளம் குழந்தைகள், அப்புறம் அந்த 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், இந்த வெயில் காலத்தில் அந்த குழந்தைகளை வந்து எப்படி பராமரிக்கணும், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உணவு, என்ன மாதிரியான குழந்தைகள் வந்து எப்படி பராமரிக்கணும் அவங்க? ஒன்று வெயிலோட இதனால தான் மெயினாக ஸ்கூல் டைமுமே இப்போ நமக்கு லீவு. ஏன்னா ஸ்கூலில் வந்து இத்தனை பேர் ஒரே இடத்துல வந்து ஹேண்டில் பண்ணுறது இதாக இருக்கும். ப்ளஸ் லீவ் டைமுங்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்க வெளியில் போய் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ எப்படி பிளான் பண்ணிக்கலாம்னா, பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ப்ரிஃபரபிளி ஏர்லி மார்னிங்ஸ் லைக் பிஃபோர் 7 or 8 விளையாடுற டைமும், அதே மாதிரி ஈவினிங் வெயிலோட தாக்கம் கம்மியானதுக்கு அப்புறமா 5:30 மணிக்கு மேலே போகிறத வந்து வெளியில் போய் விளையாடுற விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணுறதும், ரிமைனிங் டே டைமில் இருக்கிறது வந்து இண்டோர் ஆக்டிவிட்டீஸை நம்ம மோரா என்கரேஜ் பண்ணுறது மூலமாக இதுல இருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதர்வைஸ் மற்றபடிக்கு நம்ம தண்ணி நிறைய குடிக்கிறது, ஜூஸோ இல்ல பழ வகைகள், இதெல்லாமே வந்து காமன் ஃபார் எல்லாருமே. இந்த வெளி டைம்ல இருக்கிற எக்ஸ்போஷர், எஸ்பெஷலி இப்போ வெக்கேஷன், ஆனுவல் லீவ்னு இருக்கும்போது இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறதுனால ஈஸியா இருக்கும். குழந்தைகளால அவங்களால இந்த வெயிலுடைய தாக்கத்தை வந்து சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்ப அவங்கள வந்து அந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான யூஸ்வலா வந்து இப்போ கை குழந்தையா இருக்கிறவங்க, 6 மாசம் குழந்தைங்க, அந்த மாதிரி இதுக்கு நம்ம எப்பவுமே எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டிமாண்ட் ஃபீடிங்னு சொல்லுவோம். அதாவது அழுகையை தான் நம்ம டிமாண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதனால குழந்தை அழுகிற டைம்ல நம்ம வந்து ஃபீட் பண்றது முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடே அவங்களுக்கு அடிக்குவேட்டா இருக்கும். இதுக்காக நம்ம செப்பரேட்டா தண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து தாய்ப்பாலே அவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு நீர் சத்து சேர்த்து தான் இருக்கும். ஸோ அதனால ஃபீடிங் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம வந்து கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னால இதுக்கு பிரச்சனை இருக்காது. இதை தாண்டி போகணும்னா அவங்களுக்கு எகெயின் க்ளோதிங் தாங்க, லேசான துணி இது பண்றது, இல்ல வெறும் வந்து துண்டை இது பண்ணி விடுறது. ஸோ அந்த மாதிரி இதுவே நமக்கு அடிக்குவேட்டா இருக்கும். இன்கேஸ் இந்த மாதிரி காய்ச்சல் மாதிரி வருது அப்படின்னா சீக்கிரமா டாக்டர் கிட்ட போய் எதுவும் நம்ம மிஸ் பண்ணலையான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது எப்பவுமே நல்லது. இப்போ இந்த அனல் காற்று வீசுது, ஏன்னா கோவை மாதிரியான பகுதிகளுக்கு வந்து இந்த வெப்பநிலை அப்படின்றது புதுசாக இருக்கும். பொதுமக்கள் வந்து இதை வந்து ஒரு பெரிய புதிய அனுபவமாக பார்க்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நம்ம கோவை இருக்கக்கூடிய பகுதி மக்கள் இதை எப்படி கையாளணும்? இது எல்லாமே வந்து இப்போ சுற்றுச்சூழலோட மாற்றமா தான் நம்ம வந்து பார்க்கணும் கண்டிப்பா. ஸோ அதனால இதோட தாக்கம் இன்னும் போக போக நமக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகம். இந்த டைம்ல நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியும் போது நம்ம கொஞ்சம் இன்னும் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்கு இன்னும் என்ன பண்ண முடியுங்கிறத கண்டிப்பா பொதுமக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். மரம் நடுறதோ இல்ல மற்ற இதெல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா பிளான் பண்ணி கவர்மெண்டோட இருந்து இது கண்டிப்பா நம்ம வந்து இது பண்ற மாதிரி தான் இருக்கும். மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒன்னு இந்த ஹீட் ஸ்ட்ரோக், மற்றபடிக்கு இந்த வெயில் காலத்துல வந்து நமக்கு வந்து வயிற்றுப்போக்கு அதிகமா இருக்கு, இல்ல காய்ச்சல், இருமல், சளி இதெல்லாம் அதிகமா வருது. பிளஸ் நம்ம வந்து இந்த சின்ன மைன் சொல்லுவோம், சின்ன மேப்பில் சிக்கன் பாக்ஸ், ஸோ அந்த மாதிரியான மம்ஸ் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் நிறைய அளவில் வர ஆரம்பிக்குது. ஸோ அதுவும் வந்து நமக்கு கண்டிப்பா ஒரு கன்சர்ன் தான். ஸோ வெயிலோட தாக்கத்தை நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுக்கு இன்னும் பெட்டரா இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம கண்டிப்பா ஃபியூச்சருக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும். கடும் வெயில் நிலை வரக்கூடிய நிலையில் அதற்கான உணவு வகைகளை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மருத்துவர்களின் பரிந்துரையாக இருக்கிறது. குறிப்பாக நீர்ச்சத்து மிக்க உணவு வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்வதும், வெயில் நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது மருத்துவர்களது பரிந்துரையாக இருக்கிறது.